ஸோ அகைன் குட் ஈவினிங் எல்லாருக்குமே. இன்னைக்கு கொஞ்சம் கிளாஸ் டிலே ஆகிருக்கு இல்லையா? டாபிக் நம்ம கற்றுக்க போகிறது ரே ஆப்டிக்ஸ். ரே ஆப்டிக்ஸ் ஒரு ஒரு குயிக் ரிவிஷன் மாதிரி எடுத்துக்கோங்க. ஒரு 4-5 கிளாஸில் நான் இதை உங்களுக்கு முடிச்சு கொடுத்தாரு. சரிங்களா? ஸோ டாபிக் வந்து ரே ஆப்டிக்ஸ். டாபிக்கோட பேர் ரே ஆப்டிக்ஸ். ஸ்க்ரீன் எழுதுறதெல்லாம் தெரியுதுல்ல? ரே ஆப்டிக்ஸ். ரைட். ரே ஆப்டிக்ஸ் சார், லைட் ட்ராவல் ஆஸ் எ ரே. லைட் ட்ராவல் ஆஸ் எ ரே இந்த மாதிரி சொன்னா அது ரே ஆப்டிக்ஸ். ரே ஆப்டிக்ஸோட இன்னொரு பேரு தான் ஜியோமெட்ரிக்கல் ஆப்டிக்ஸ். ஜியோமெட்ரிக்கல் ஆப்டிக்ஸ். ஆப்டிக்ஸ் which can be classified into two. ஒன்னு ரே ஆப்டிக்ஸ், இன்னொன்னு வேவ் ஆப்டிக்ஸ். லைட் டிராவல் ஆஸ் எ வேவ் ஃப்ரண்ட். வேவ் ஃப்ரண்ட் இந்த மாதிரி சொன்னோம் அப்படின்னா தட் இஸ் வேவ் ஆப்டிக்ஸ். வேவ் ஆப்டிக்ஸ் அதோட இன்னொரு பேரு தான் physical optics. Wave optics இல்லனா physical optics. ரைட்டா? ஸோ ஜியோமெட்ரிக்கல் ஆப்டிக்ஸ் அல்லது ரே ஆப்டிக்ஸ் லைட் டிராவல் ஆஸ் எ ரே. ஜியோமெட்ரிக்கல் ஆப்டிக்ஸ் அல்லது பிசிக்கல் ஆப்டிக்ஸ் அப்படின்னா லைட் டிராவல் ஆஸ் எ ரேன்னு சொன்னா ரே ஆப்டிக்ஸ் இல்லைன்னா ஜியோமெட்ரிக்கல் ஆப்டிக்ஸ். லைட் டிராவல் ஆஸ் எ வேவ் அல்லது வேவ் ஃப்ரண்ட் இந்த மாதிரி சொன்னோம் அப்படின்னா அதுக்கு பேரு வேவ் ஆப்டிக்ஸ். ரைட்டா? ரைட் சார். என்னெல்லாம் சார் படிக்க போறோம்? ரே ஆப்டிக்ஸ். ரே ஆப்டிக்ஸ்ல டோட்டலா 3 டாபிக் படிக்க போறோம். அதே மாதிரி தான் வேவ் ஆப்டிக்ஸ்லயும் 3 டாபிக் படிக்க போறோம். ரே ஆப்டிக்ஸ்ல ரிஃப்ளெக்ஷன், ரெண்டாவது ரீஃப்ராக்ஷன், மூணாவது டிஸ்பர்ஷன். டிஸ்பர்ஷன், ரிஃப்ளெக்ஷன், ரீஃப்ராக்ஷன், டிஸ்பர்ஷன் இத மூணுத்தையும் படிச்சீங்கன்னா அதுக்கு பேரு ரே ஆப்டிக்ஸ். வேவ் ஆப்டிக்ஸ் ஆல்ரெடி உங்களுக்கு முடிச்சாச்சு, உங்களுக்கு நல்லா தெரியும். இன்டர்ஃபரன்ஸ், போலரைசேஷன், டைஃப்ராக்ஷன். இன்டர்ஃபரன்ஸ், போலரைசேஷன், டைஃப்ராக்ஷன் இது மூணும் படிச்சீங்க அப்படின்னா அதுக்கு பேரு வேவ் ஆப்டிக்ஸ். ஒரு சூப்பரான விஷயம் என்ன தெரியுமா? டிஸ்பர்ஷனை தூக்கிட்டாங்க. நீங்க ரிஃப்ளெக்ஷனும் ரீஃப்ராக்ஷனும் படிச்சா போதும். டிஸ்பர்ஷன் கிடையாது உங்களோட சிலபஸ்ல. ஆக்சுவலா ரே ஆப்டிக்ஸ் அப்படின்னா அங்க டிஸ்பர்ஷன் நம்ம படிச்சுதான் ஆகணும். ரைட்டா? ஸோ இது வரைக்கும் ஒரு சின்ன இன்ட்ரோ. Ray optics, light travel as a ray. Optics, study of light and its phenomenon is called as what? Optics. Optics ஓட ரெண்டு டைப், ரே அண்ட் வேவ். ரேல படிக்க போறது ரிஃப்ளெக்ஷன், ரீஃப்ராக்ஷன், டிஸ்பர்ஷன். வேவ்ல படிக்க போறது இன்டர்ஃபரன்ஸ், போலரைசேஷன் அண்ட் டைஃப்ராக்ஷன். நல்லா கத்துக்கிட்டீங்களா? ஓகே. இப்போ வே ஆப்டிக்ஸ் நம்ம இப்போ பார்க்க போறதுல அப்புறமா தான் பார்க்க போறேன். ரே ஆப்டிக்ஸ் அதுல ரிஃப்ளெக்ஷனும் ரீஃப்ராக்ஷனும். ஆக்சுவலா இன்னைக்கு என்னென்னோ பிளான் பண்ணி வச்சிருந்தேன். ரைட், சரி பரவாயில்ல, விடுங்க பார்த்துக்கலாம். ரிஃப்ளெக்ஷன் எல்லாமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக எடுத்துக்கிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். செமிகண்டக்டரை பற்றி நான் லாஸ்ட்டாக பேசுகிறேன். இன்றைக்கே நான் ரே ஆப்டிக்ஸ் ஸ்டார்ட் பண்ணுற எல்லாத்தையுமே நம்ம லாஸ்ட்டாக டிஸ்கஸ் பண்ணிடுவோம். ஸோ கேர்ஃபுல்லாக கற்றுக்கிட்டே வாங்க. ரிஃப்ளெக்ஷன் ஏற்கனவே இது சின்ன பிள்ளையிலேருந்து உனக்கு தெரிஞ்ச விஷயம் தான். ஒரு பாலை செவுத்துல அடிப்பீங்க, திருப்பி உங்ககிட்ட கையில் வந்துடும். அப்போ அது தெரியாது ரிஃப்ளெக்ஷன் அப்படின்ட்டு. பெரிய பையனானதுக்கு அப்புறம் அது தெரியுது ரிஃப்ளெக்ஷன் அப்படின்ட்டு. இது ஒரு ரிஃப்ளெக்டட் சர்ஃபேஸ். இப்போ புதுசாக லேப்டாப்பில் எழுதுறதுனால கோணலாம் வருது, எனக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சிஸ்டம்னா பழகி போன ஒரு விஷயம். இது வந்து இந்த ஆல்ஃபா ஸ்கூல் நம்மள கிளாஸ் எடுக்கும்போது அந்த கிளாஸ் ரெக்கார்டுக்காக யூஸ் பண்ணுறது. அதனால கோடெல்லாம் கண்ணாமன்னு போகுது. ரைட் பே, இங்கே பாருங்களேன். இந்த இடம் இன்சிடென்ட் ரே, இந்த இடம் ரிஃப்ளெக்டட் ரே. ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸும் ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷனும் ஈக்குவலாக இருந்தால் இது லா ஆஃப் ரிஃப்ளெக்ஷன். லா ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் என்ன சார் சொல்லுது? ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸும் ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷனும் ஈக்குவலாக இருக்கும். 30 டிகிரியில இன்சிடென்ட் ஆகுது அப்படின்னா அதே 30 டிகிரியில தான் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ இந்த டோட்டல் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டுத்தையும் ஆட் பண்ண ஐயும் ஆரும் சேர்ந்தது தான் இன்சிடென்ட்டுக்கும் ரிஃப்ளெக்ஷனுக்குமான ஆங்கிள். இது 30னா கண்டிப்பாக இது ஒரு 30. ஸோ டோட்டலாக என்ன வந்துடும்? 60 வந்துடும். உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான், கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக சொல்லிடுறேன். இன்சிடென்ட் ரே எங்கே இருக்கு? இந்த ரெட் கலர் ட்ரா பண்ணுற பாருங்க, இன்சிடென்ட் ரே. ரிஃப்ளெக்டட் ரே எங்கே இருக்கு? ரிஃப்ளெக்டட் ரே. நார்மல் லைன் எங்கே இருக்கு? நார்மல் லைன். All are lie in same plane, which mean XY plane.
இன்சிடென்ட் ரே, ரிஃப்ளெக்டட் ரே அண்ட் நார்மல் லைன். இது மூணுமே ஒரே பிளேன்ல இருக்கும். லா ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் சொல்லுங்க பே. சரி, இன்சிடென்ட் ஆங்கிள் ஈக்குவல் ரிஃப்ளெக்டட் ஆங்கிள். அது மட்டும் இல்லாம இன்சிடென்ட் ரே, ரிஃப்ளெக்டட் ரே அண்ட் நார்மல் லைன் ஆர் ஆல் லை இன் சேம் பிளேன். சரி, இதெல்லாம் எங்களுக்கு தெரியும். வேற ஏதாவது புதுசா சொல்லுங்க. சர்ஃபேஸ் எந்த சர்ஃபேஸா இருந்தாலும் லா ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் வேலிட். எந்த சர்ஃபேஸ் வேணாலும் போட்டுக்கோ, கரடு முரடா எப்படி வேணாலும் போட்டுக்கோ. எப்படி போட்டாலும் லா ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் கண்டிப்பா அது வேலிடா தான் இருக்கும். எங்கேயுமே லா ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் உங்களுக்கு பொய் சொல்லாது. கத்துக்கிட்டீங்களா? அடுத்து சரி, ஏதோ இந்த லெசன்ல எல்லாம் ரியல்னு ஒரு வார்த்தை வருமாமே, வெர்ச்சுவல்னு ஒரு வார்த்தை வருமாமே. அப்படின்னா என்னங்க சார்? ரியல்னா என்ன, வெர்ச்சுவல்னா என்ன? ரியல்னா என்ன, வெர்ச்சுவல்னா என்ன? கத்துக்கலாமா? இந்த புரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியா புரிஞ்சிடும். இப்போ ஆக்சுவலா இது ஒரு ரிஃப்ளெக்டட் சர்ஃபேஸ். இது ஒரு ஆக்சிஸ், பிரின்சிபல் ஆக்சிஸ் ஞாபகம் வச்சுக்கோங்களேன். சும்மா இந்த இடம் ஒரு ஆப்ஜெக்ட். இந்த ஆப்ஜெக்ட்ல இருந்து லைட் போயிட்டு படுது, பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகுது. ரிஃப்ளெக்ட் ஆகும் பொழுது இங்க ஒரு இமேஜ் ஒன்று ஃபார்ம் ஆகுது. ஆக்சுவலா இது ஆப்ஜெக்ட், இந்த இடம் இமேஜ். இந்த இமேஜுக்கு யார் காரணம்? ரிஃப்ளெக்டட் ரே தானே காரணம். ரிஃப்ளெக்டட் ரே தான் போய் பட்டு இங்க இமேஜா ஃபார்ம் ஆகுது. அப்போ ரிஃப்ளெக்டட் ரேவால இமேஜ் கிடைச்சதுன்னா தட் இஸ் ரியல் இமேஜ். உங்களால உணர முடியுதா? ரியல் இமேஜ்னா ரிஃப்ளெக்டட் ரே போய் பட்டு திரும்பி வந்து அந்த இடத்துல ஒரு இமேஜை ஃபார்ம் பண்ணணும். ரிஃப்ளெக்டட் ரேஸ் ஆர் எக்ஸிஸ்ட். நல்லா படிச்சுக்கோங்க. ரிஃப்ளெக்டட் ரேஸ் ஆர் எக்ஸிஸ்ட். ரிஃப்ளெக்டட் ரேவால கிடைச்சதுன்னா ரியல் ரியல், அது இமேஜா இருந்தா இமேஜ், ஆப்ஜெக்டா இருந்தா ரியல் ஆப்ஜெக்ட். கண்ணாடிக்கு முன்னாடி நீ நிக்கிற, டெய்லி நம்ம பண்ற வேலை உனக்கு நல்லா தெரியும். தூங்கி எழுந்ததும் முதல் வேலை அங்கதான் போய் நிற்போம். உங்களுக்கு எப்படி சார் தெரியும்னு கேக்குறியா? உன் ஏஜ்ல இருக்கும்போது என்னோட வேலையே அதான். தலையை எப்படி சீவி பார்ப்பேன், இப்படி சீவி பார்ப்பேன். அது என்ன சொல்றல, அந்த 16 17 என்னையே நான் ஹீரோவா உணர்ந்த தருணம். அப்புறம் தான் தெரிஞ்சது நான் புடுங்கின ஆணி அத்தனையும் தேவையில்லாத ஆணின்ட்டு. இன்னைக்கு வரும்போது தான் தெரிஞ்சது நம்ம அன்னைக்கு நம்ம பண்றது அத்தனையும் ஒண்ணுமே இல்லைன்ட்டு. ஆனா இப்போ உங்ககிட்ட சொன்னேன்னு வச்சுக்கேன், கேட்க மாட்டேன். ஏன்னா பட்டாதான் புத்தி வரும். நீ என்கிட்ட வரும்போது, என்கிட்ட விஷயம் நீ என்கிட்ட 35 வயசு தாண்டி வரும்பொழுது தான் தெரியும் நம்ம 16 17ல பண்றது ஒன்றும் பிரயோஜனம் இல்லைன்ட்டு. ரைட்டா? இப்போ யார் சொல்லியும் நீ கேட்க மாட்டேன். அதனால இதையும் நல்லா ஃபீல் பண்ணிட்டு அப்படியே ஜாலியாக வாங்க. ரைட் பே. ஸோ வெர்ச்சுவல்னா என்ன? ஒன்றும் இல்லை. டெய்லி மார்னிங் நீங்கள் மிரர் பார்க்குறீங்களே, மிரருக்கு முன்னாடி நீ நிற்கிற பத்தியா, நீ தான் ரியல், அதாவது ஆப்ஜெக்ட். நீ ரியல் ஆப்ஜெக்ட். இந்த கண்ணாடிக்குள்ளார ஒன்ன மாதிரியே ஒரு ஜீவன் இருக்கும் பாருங்களேன். ஒன்ன மாதிரியே இருக்கும். நீ கையை தூக்குனா அது கையை தூக்கும். நீ முன்னாடி நடந்து போனா அது முன்னாடி நடந்து வரும். நீ சிரிச்சா அது சிரிக்கும், நீ அழுதா அது அழுவும். அந்த இமேஜுக்கு பேர் என்ன தெரியுமா? வெர்ச்சுவல். அதை உன்னால கையால தொட முடியாது, உணர முடியாது, எதுவும் பண்ண முடியாது. இப்படி நீ நகர்ந்து போய் நம்ம ஒளிஞ்சி இந்த பேக் சைட்ல இருந்து பார்க்கனா கூட அங்க ஒன்றும் இருக்காது. சின்ன பிள்ளை இந்த வேலையெல்லாம் பண்ணியிருப்பீங்க. ஸோ கண்ணாடிக்குள்ளார நம்மள மாதிரி யாரோ இருக்காங்க நினைச்சிட்டு பேக் சைட்ல எல்லாம் போய் பார்த்த காலம் உண்டுன்னு வச்சுக்கோங்களேன். 90களின் குழந்தைகள், இந்த அப்பாவி குழந்தைகளுக்குலாம் அது தோணும். ஆனா நீங்களாம் டெரரிஸ்ட், உங்களுக்குலாம் அது தோணாது. இந்த இடம் ரியல் ஆப்ஜெக்ட், இந்த இடம் வெர்ச்சுவல் இமேஜ். அப்போ ரிஃப்ளெக்டட் ரேவால கிடைச்சதுன்னா ரியல், ரிஃப்ளெக்டட் ரேவால கிடைக்கலன்னா வெர்ச்சுவல். ஒரு இமேஜ் ஃபார்ம் ஆகுது, அதுக்கு ரிஃப்ளெக்டட் ரே காரணம் கிடையாது. அப்போ வெர்ச்சுவல்னு என்னன்னு உங்ககிட்ட கேட்டாங்கன்னா, ரிஃப்ளெக்டட் ரே டசன்ட் எக்ஸிஸ்ட், ஆனா இமேஜ் ஃபார்ம் ஆகும். அப்படி இருந்தா அதுக்கு பேரு வெர்ச்சுவல். உங்களுக்கு ஒரு ரகசியம் சொல்லவா? ரியலா இருந்தா அவன் கண்டிப்பா தலைகீழ தான் இருப்பான், இன்வெர்டட். வெர்ச்சுவலா இருந்தா அவன் அப்படியே ஸ்ட்ராங்கா நேரா நிற்பான், எரெக்ட். யோசிச்சு பாரு, நீ கண்ணாடிக்கு முன்னாடி இருக்க, உன்னோட இமேஜ் அப்படியே உள்ளுக்குள்ளார நீ எப்படி நேரா நிக்கிறியோ அப்படிதான் நிற்கும். ஆனா ரியல் அப்படி இருக்காது, இன்வெர்டட். நான் கண்ணால பாக்குறது, நீங்க எல்லாரும் எனக்கு இன்வெர்டடா தான் தெரிவிங்க. ஆனா என்னோட மூளை என்ன பண்ணும்? இன்வெர்டடா பார்க்க கூடாது, நேரா நிக்க சொல்லு. இதான் லாஜிக். அப்போ ரியல் அப்படின்னா ரிஃப்ளெக்டட் ரேவால கிடைச்சதுன்னா அது ரியல், ரிஃப்ளெக்டட் ரேவால கிடைக்கலன்னா அது வெர்ச்சுவல். ரியல் அப்படின்னா கண்டிப்பா அது இன்வெர்டடா தான் இருக்கும், வெர்ச்சுவல் அப்படின்னா அது எரெக்டா தான் இருக்கும். ஸோ இந்த விஷயத்த ரொம்ப கவனமா கத்துக்கணும். ரைட்டா?
ஸோ இதுவரைக்கும் சும்மா லா ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் மட்டும் தான் பேசியிருக்கோம் இல்லையா? இதுக்கப்புறம் ஒவ்வொரு சம்க்கா நம்ம உள்ள போயிடலாம். இப்போ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி இருந்ததுன்னா என்கிட்ட சொல்லிடுங்க. சார், எங்கள் வீட்டில் ஒரு கிளாக் இருக்கு, ரொம்ப அழகாக இருக்கும் சார். இப்போ இந்த இடம் 9 எக்ஸாக்டாக 9 o'clock ஆகுது சார். அப்போ இங்கே ஒரு மிரர் இருக்கு. இந்த மிரருக்கு முன்னாடி இந்த 9 o'clock நான் காமிச்சா அந்த மிரருக்குள்ளார என்ன டைம் பா தெரியும்? யாராவது சொல்லுங்க. தெரியுமா உங்களுக்கு? அந்த மிரருக்குள்ள என்ன டைம் தெரியும்? ஞாபகம் இல்ல. என்ன டைம் தெரியும்? புரியலடா. ஜெயசக்தி என்ன சொன்னீங்க? 3ன்னு சொல்லியிருக்கீங்க. சஞ்சய்? ஆப்போசிட்டா தெரியும்னு சொல்லியிருக்கீங்க. ரைட்டா? ஆக்சுவலா 3 o'clock தெரியும். எப்படி சார் 3 o'clock சொல்றீங்க? இங்க பாருங்களேன். இப்போ 9 o'clock அதை நான் ஏன்னு எடுத்துக்கிறேன். அதாவது ஹார். அப்ப 12 மைனஸ் ஏ, இது ரியல் டைம், இது மிரர் டைம். இந்த கொஸ்டின் ஒரு டைம் கேட்டிருக்காங்க, கேர்ஃபுல்லா கவனிங்க. மிரர் டைம் 9 o'clock. அப்போ 12 மைனஸ் 9 3 o'clock. நீ வேணா செக் பண்ணி பாரு. ஒரு 9 o'clock இருக்கக்கூடிய ஒரு கிளாக் எடுத்துட்டு போயிட்டு உங்க வீட்டு கண்ணாடி முன்னாடி காமிக்கிறீங்க. அது அப்படியே இன்வெர்ட்டடா தெரியும். லேட்ரலி இன்வெர்ட்டட். லேட்ரல் இன்வெர்ட்டட்னா ஒரு ஆர் நீங்க இப்படி காமிச்சீங்கன்னா மிரருக்குள்ளார இப்படி தெரியும். உங்களால உணர முடியுதா? இது வந்து ஒரு ஆர். அந்த ஆரை மிரருக்குள்ளார போகும்போது இப்படி இருக்கும். இதுக்கு பேரு லேட்ரலி இன்வெர்ட்டட். அப்ப அதான 3 o'clock. சரி, எங்களை ஏமாத்தாதீங்க. ஒருவேளை மினிட் இருந்தா என்ன சார் பண்றது? நீங்க ஹார் மட்டும் சொல்லிட்டீங்க. மினிட் இருந்தா என்ன ஆகுது? 12 என் இஷ்டத்துக்கு இப்படி எழுதலாமா பாருங்க. 11 ஹார் 60 மினிட் எழுதலாம் தானே? மைனஸ் ஏ ஹார் பி மினிட். இப்போ ஒருவேளை என்னோட டைம் வந்து 10:45, ஒரு பேச்சுக்கு 10:45. அப்போ 11:60 இருந்து 10:45 நான் மைனஸ் பண்ணணும். 60ல 45 போயிடுச்சுன்னா 15, 11ல 10 போயிடுச்சுன்னா 1. செக் பண்ணி பாருங்க. ஒரு 10:45 ஆகக்கூடிய கிளாக் எடுத்துட்டு போயிட்டு மிரருக்கு முன்னாடி காமிச்சிங்கன்னா உனக்கு 1:15 உள்ள தெரியும். உள்ள வந்து 10, 4, 5 எல்லாம் அப்படியே தான் இருக்கும். ஆனா அது இருக்கக்கூடிய இடம் 1:15 இருக்கும். ஒருவேளை செகண்டா இருந்தா என்ன சார் பண்றது? செகண்ட் வந்துருச்சுன்னா என்ன பண்றது? இங்க பாருங்களேன். ஏ ஹார், பி மினிட், சி செகண்ட். நேரம் யோசிச்சிருப்பீங்க. இந்த டைம் நான் எப்படி சார் கால்குலேட் பண்றது? இது வந்து 12 o'clock பாருங்க. இப்ப நான் எழுதியிருக்கனே, இது 12 o'clock. யாராவது என்கிட்ட பேசுங்க. 11:59 60 12 அது? அப்போ ஓகே, 10:45 40. என் டைம் இப்ப 10 o'clock 45 minutes 40 seconds. ரைட்டா? அப்போ 10 45 40 20 14 1 1 14 20 1 14 20. கத்துக்கிட்டீங்களா? இந்த சம்ம நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோ. ரொம்ப ஈஸி. கிளாக்கோட டைம் கொடுத்துட்டு மிரர்ல இருக்கக்கூடிய கிளாக்கோட டைம் கேட்பாங்க. ரொம்ப சிம்பிள். வெறும் ஹாரா இருந்ததுன்னா ஏ ஹார் மட்டும் 12 மைனஸ். மினிட்டா இருந்ததுன்னா ஏ ஹார் பி மினிட். செகண்டும் சேர்ந்து இருந்ததுன்னா சி செகண்ட். அங்க 11:60ல மைனஸ் பண்ணணும், இங்க 11:59ல மைனஸ் பண்ணணும். நல்லா கத்துக்கிட்டீங்களா? இது ஒரு டைப். அடுத்தது சம் மாதிரியே கத்துக்கிட்டு வந்துடலாமா? ரொம்ப இம்பார்ட்டன்ட் மாடல். ஏற்கனவே கேட்ட கொஸ்டின் தான். இது ஒரு பர்சனோட டாப் வந்து ஹெச், இந்த இடம் எல், ஹெட்டு லெக்குன்னு கூட ஞாபகம் வச்சுக்கோங்களேன். அவர் வந்து ஒரு மிரருக்கு முன்னாடி நிற்கிறார். இதுதான் அந்த மிரர். இந்த மிரர் எம், இது எம் டாஷ். இவரோட ஃபுல் இமேஜ் இந்த மிரருக்குள்ள தெரியணும்னா கண்டிஷன் என்னவா இருக்கணும்? யாராவது சொல்ல முடியுமா? ஏற்கனவே படிச்சவங்க? அவ்வளவுதான். இந்த இடத்துல ஹைட் ஆஃப் தி மிரர் தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. ஹைட் ஆஃப் த மிரர் ஈக்குவல் டு ஹைட் ஆஃப் த பர்சன் சொன்னா தப்பு. அப்புறம் ஏன் சார் எழுதுறீங்க? ஃப்ரண்ட்ல ஒரு 1/2. ஹைட் ஆஃப் த மிரர் ஈக்குவல் டு 1/2 இன்டு ஹைட் ஆஃப் த பர்சன். அப்போ ஒரு பர்சன் 6 ஃபீட்டா இருக்காரு அப்படின்னா அந்த மிரர் கண்டிப்பா 3 ஃபீட்டா இருந்தாதான் அவங்களோட இமேஜ் ஃபுல்லா தெரியும்.
இப்போ உங்க வீட்டு வார்ட்ரோப் யோசிச்சு பார்த்துக்கோ. நீ எந்த மிரர்ல டெய்லி பார்ப்பேன்னு கொஞ்சம் யோசிச்சு பாரு. அது உனக்கு கண்ணுக்கு தெரியுதா? அந்த மிரருக்கு போய் நீங்க முன்னாடி நிக்கிறீங்க. நாளைக்கோ இல்ல இன்னைக்கோ கிளாஸ் முடிச்சுட்டு போய் பார்க்கும்பொழுது, உன் தலையில இருந்து கால் வரைக்கும் ஃபுல்லா தெரியுதான்னு செக் பண்ணு. அப்படி ஒரு வேளை தெரியல அப்படின்னா, அந்த மிரரோட ஹைட்டு இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்காது. உன் ஹைட்ல எக்ஸாக்ட் பாதி இருந்தாதான். ஹைட் ஆஃப் த மிரர் வேணும்னா 1/2 இன்ட்டு ஹைட் ஆஃப் த பர்சன். 6 ஃபீட் இருக்கக்கூடிய ஒரு பர்சன் அவர் பாடி ஃபுல்லா அந்த மிரர்ல தெரியணும்னா கண்டிப்பா 3 ஃபீட் இருக்கக்கூடிய மிரர் அங்க வேணும். அப்ப இந்த லைனை மட்டும் நல்லா படிச்சுக்கோங்க. ஹைட் ஆஃப் த மிரர் ஈக்குவல் டு 1/2 இன்ட்டு ஹைட் ஆஃப் த பர்சன் கவனமா கத்துக்கணும். இந்த கொஸ்டின் முடிஞ்சதா? அப்படியே கொஸ்டின் அண்ட் ஆன்சர் மாதிரி படிச்சுவாங்க. இப்ப போன கொஸ்டின் ஒன்று சொல்லி கொடுத்தேன், அடுத்த ரெண்டாவது கொஸ்டின் ஒன்று சொல்லி கொடுத்தேன். அடுத்தது இதுக்கு ஆக்சுவலாக டெரிவேஷன் என்சிஆர்டிலாம் கிடையாது. நாங்கள் சொல்லி தரும்போது டெரிவேஷன் போட்டு சொல்லிக் கொடுப்போம். டெரிவேஷன் போட்டாலே அதுக்கு ஒரு 5 நிமிஷம் எடுத்துக்கும். ஆனால் ஒரு பிரயோஜனமும் இல்லை. ரே டயக்ராம் தான். இங்கேருந்து போய் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி வந்து திருப்பி போய் பட்டு அப்புறம் இந்த ஆங்கிள் எடுக்கணும், இந்த ஆங்கிள் எடுக்கணும், இதுக்கு ஒரு நார்மல் லைன் போடணும். ஃபைனலாக ஹைட் ஆஃப் த மிரர் ஈக்குவல் டு ஹைட் ஆஃப் த பர்சன். தெரிஞ்சுக்கிறதுல ஒரு பிரயோஜனம் இல்லை. என்சிஆர்டிக்குமே தேவைப்படாது. தேவைப்பட்டால் அங்கேயே கற்றுக் கொடுத்துருப்பேன். ஹைட் ஆஃப் த மிரர் ஈக்குவல் டு 1/2 இன்ட்டு ஹைட் ஆஃப் த பர்சன். அவ்வளோதான். ரைட்டா? அந்த இன்ஃபர்மேஷனை நல்லா தெரிஞ்சுக்கோங்க சம் போகிறதுக்கு. அடுத்தது மொத்தம் இந்த டாபிக்ல நீங்க படிக்க போறது 2 டைப் ஆஃப் மிரர் பத்தி படிக்க போறீங்க. ஒன்னு பிளேன் மிரர், இன்னொன்னு ஸ்பெரிக்கல் மிரர். ஸ்பெரிக்கல் மிரர்ல 2 டைப் படிக்க போற. ஒன்னு கான்கேவ் மிரர், இன்னொன்னு கான்வெக்ஸ் மிரர். ஆக்சுவலா இன்னைக்கு என் பிளான் வந்து இந்த 3 மிரரையும் கம்ப்ளீட் பண்ணணும்னு தான் நான் நினைச்சு வந்தேன். பட் ஒரு 20 மினிட்ஸ் வேஸ்டா போயிடுச்சு. பட் நான் ட்ரை பண்றப்ப கொஞ்சம் ஃபாஸ்டா என் பின்னாடியே வாங்க. பிளேன் மிரர், ஸ்பெரிக்கல் மிரர்ல 2 டைப், கான்கேவ் மிரர், கான்வெக்ஸ் மிரர். கான்கேவ் மிரர், கான்வெக்ஸ் மிரர். பிளேன் மிரர் எப்படி சார் இருக்கும்? ஃபர்ஸ்ட் பிளேன் மிரர் கத்துக்கலாமா? பிளேன் மிரர் தினமும் உங்கள் முகம் பார்க்கக்கூடிய கண்ணாடி. பிளேன் மிரர். பிளேன் மிரர் அப்படின்னா நீங்க தினம் முகம் பார்க்கக்கூடிய கண்ணாடி தான் வந்து பிளேன் மிரர். ரைட்டா? விஷுத்தி என்னாச்சுமா? ரொம்ப லேட்டா? கொஞ்ச நேரம் முன்னாடி பார்த்தேன், காணோம். இல்ல சார், முன்னாடி வந்து இந்த நடுவுல கனெக்ஷன் போச்சு, திருப்பி ஓகே, கிளியர் தானே? சார் கிளியர். ரைட். பிளேன் மிரர் கவனமா கவனிங்க. இதுக்கப்புறம் வர நல்லா கவனிங்க. இனிமேல் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக்ல வரப்போகுது. எல்லாருமே நல்லா பார்த்துட்டே வாங்க. சார் பிளேன் மிரர் தான் எப்படி இருக்கும், ஸ்பெரிக்கல் மிரர் எப்படி இருக்கும்? டெய்லி நீங்க முகம் பார்க்க அந்த கண்ணாடி இருக்குல்ல, அதான் பிளேன் மிரர். இது ஒரு பிளேன் மிரர். பிளேன் மிரருக்கு முன்னாடி இருக்கிற நீ ரியல் ஆப்ஜெக்ட். நீ வந்து ரியல் ஆப்ஜெக்ட். அந்த மிரருக்கு உள்ளார இருக்கிற அவங்க வெர்ச்சுவல் இமேஜ். முதல்ல கண்டிஷன் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ அதோட இமேஜ் என்னவா சார் இருக்கும்? ஃபர்ஸ்ட் கேள்விக்கு பதில் சொல்லுங்க. இமேஜ் கண்டிப்பா வெர்ச்சுவல். என் கூடவே படிச்சிருங்க. வெர்ச்சுவல். சைஸ் எப்படி சார் இருக்கும்? யோசிச்சு பார்த்துட்டு இருக்கீங்களா? நீ என்ன சைஸ் இருக்கியோ அதே சைஸ் தான் அது இருக்கும். உன்னை விட 1 ஃபீட் அதிகமாவோ 1 ஃபீட் கம்மியாவோ இருக்காது. சைஸ் சேம் சைஸா தான் இருக்க முடியும். வெர்ச்சுவலா இருந்தா கண்டிப்பா எரெக்டா தான் இருக்கும்னு சொல்லி கொடுத்தேன். ரைட். ரொம்ப முக்கியமான விஷயம் இப்ப சொல்ல போறது. இந்த இடம் யாரு? The distance between object and the mirror. Like யூன்னு எடுத்துக்கிறேன். Distance between object and the mirror. இது யாரா? V. இமேஜோட டிஸ்டன்ஸ் ஃப்ரம் மிரர். யாரா சொல்ல முடியுமா? இந்த டிஸ்டன்ஸ் ரெண்டும் எப்படி இருக்கும்? யார் அதிகமா இருப்பா, யார் கம்மியா இருப்பா? ஈக்குவல். அப்போ ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் புரியலுமா? யாராவது சொன்னீங்களே. ஓகே. ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸும் இமேஜ் டிஸ்டன்ஸும் ஈக்குவலா இருக்கும். The distance between object and the mirror equal to the distance between image and mirror. ஆப்ஜெக்ட்டுக்கும் மிரருக்குமான தூரமும் மிரருக்கும் இமேஜுக்குமான தூரமும் ஒரே மாதிரி தான் இருக்கும். நாளைக்கு வேணா ட்ரை பண்ணி பாருங்க. உங்க மிரர்ல இருந்து நீ 2 ஃபீட் பேக்ல இருக்குன்னா உன்னோட இமேஜும் 2 ஃபீட் பேக்ல இருக்கும். ஒருவேளை நீ உன் மிரரை நோக்கி நடக்கிற அப்படின்னா உன் இமேஜும் அந்த மிரரை நோக்கி நடக்கும். நீ 4 மீட்டர் per செகண்ட்ல நடக்கிறன்னா அதுவும் 4 மீட்டர் per செகண்ட்ல நடக்கும். இந்த கொஷின் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்ன சார் சொல்ல வரீங்க? என்னவோ இன்ட்ரெஸ்டா ஒரு விஷயம் பேச போறோம் இல்ல? பாருங்களேன், 2 பாயிண்ட் சொல்றேன். இந்த 2 பாயிண்ட்ல தான் அந்த கொஷின் மறைஞ்சிருக்கு.
கண்டுபிடிங்க. பை இது ஆக்சுவலா அந்த மிரர், இதுதான் நீ, இது இமேஜ். இந்த இடம் ஸ்பீட் ஆஃப் ஆப்ஜெக்ட், இந்த இடம் ஸ்பீட் ஆஃப் இமேஜ். நான் எப்படி எழுதுறேன்னு பாரு. ஸ்பீட் ஆஃப் ஆப்ஜெக்ட் இல்ல ஸ்பீட் ஆஃப் இமேஜ் with respect to mirror is equals to speed of object with respect to mirror. இந்த ரெண்டு வார்த்தை இங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட். இமேஜோட ஸ்பீடு மிரரை பொறுத்து 4 மீட்டர் per செகண்ட், ஆப்ஜெக்டோட ஸ்பீடும் 4 மீட்டர் per செகண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு மிரர். மறந்துடாத, வித் ரெஸ்பெக்ட் டு மிரர். நான் திரும்ப திரும்ப சொல்றேன், வித் ரெஸ்பெக்ட் டு மிரர். Speed of object with respect to mirror equal to speed of image with respect to mirror. Speed of object with respect to mirror equal to speed of image with respect to mirror. சரி, வேற ஏதோ சொல்றேன்னு சொன்னீங்களே, ரெண்டாவது லைன். Speed of image, கவனமா கவனி, with respect to object. யாரா சொல்ல முடியுமா? Speed of image with respect to object கேக்குறேன். முன்னாடி சொன்னது with respect to mirror, with respect to mirror equal னு சொல்லியாச்சு. சொல்லுங்க பாக்கும். தெரியுமா? ட்ரை பண்ணு. சொல்லுங்க பே. minus speed of Minus? object 2 times. with respect to image. ஒருத்தர் சொல்லுங்க பா, யாரோ ஒருத்தர் 2 டைம்ஸ் சொன்னீங்க. Speed of object with respect to image minus மைனஸ் speed of object with respect to image. இல்ல மறுபடியும் சொல்ல, எனக்கு புரியல. எப்படி சொல்ற? ஸ்பீட் ஆஃப் ஆப்ஜெக்ட் மைனஸ் ஸ்பீட் ஆஃப் இமேஜ் சொல்றியா? Speed of object with respect to speed of image. நீ சொல்லி நான் எழுதிருக்கிறது கரெக்டா நீ சொன்னது? முன்னாடி ஒரு மைனஸ், ஃப்ரண்ட்ல ஒரு மைனஸ் சொல்லிருக்கு. ஹோல் பிராக்கெட். நீ தான சொல்லிருக்க? 2 times of 2 டைம்ஸ் ஆஃப் image. சரி பரவாயில்ல. பட் நீங்க சொன்னது எல்லாமே கரெக்ட் தான். 2 டைம்ஸ்னு சொன்னது ரைட்டு தான். மைனஸ் V0 மைனஸ் VA சொன்னது ரைட்டு தான். பட் அது இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டியா புரிஞ்சுக்கோங்க. நீங்க படிச்சிருக்கீங்க, அது கரெக்டா எக்ஸ்பிரஸ் பண்ண தெரியணும். ரிலேட்டிவ் வெலாசிட்டி படிக்கும் பொழுது சேம் டைரக்ஷன்ல 2 வண்டி போயிடுச்சுன்னா VA மைனஸ் VB. ஸ்பீட் ஆஃப் A வித் ரெஸ்பெக்ட் டு B கேட்கும் பொழுது VA மைனஸ் VB. சேம் டைரக்ஷனா இருந்தா படிச்சிருப்பீங்க. ஒருவேளை ஆப்போசிட் டைரக்ஷன்ல போச்சுன்னா VA ஆக்சுவல் ஒரு மைனஸ் மைனஸ் VB, அதனால VA பிளஸ் VB. இப்போ என்ன கத்து கொடுத்தாங்க? சேம் டைரக்ஷனா இருந்தா மைனஸ் பண்ணணும், ஆப்போசிட் டைரக்ஷனா இருந்தா ஆட் பண்ணணும்னு சொல்லி கொடுத்தோம் இல்லையா? இப்போ அதே விஷயத்தை இங்க யூட்டிலைஸ் பண்ணுங்க. ஒரு மிரர் இருக்கு, இந்த மிரர்ல ஆப்ஜெக்ட் இங்க இருக்கு, ஸ்பீட் ஆஃப் ஆப்ஜெக்ட் V0. இங்க இமேஜ் இருக்கு, ஸ்பீட் ஆஃப் இமேஜ் VA. நான் கேட்டது ஸ்பீட் ஆஃப் இமேஜ் வித் ரெஸ்பெக்ட் டு ஆப்ஜெக்ட் தான் கேட்டிருக்கேன். இப்போ ஸ்பீட் ஆஃப் இமேஜ் வெக்டார் மைனஸ் ஆஃப் மைனஸ் ஸ்பீட் ஆஃப் ஆப்ஜெக்ட் வெக்டார். அதனால ஸ்பீட் ஆஃப் இமேஜும் ஸ்பீட் ஆஃப் ஆப்ஜெக்டும் ஈக்குவல். ரெண்டு பேரும் ஒரே ஸ்பீடா இருக்கிறதுனால நீங்க சொன்னதெல்லாம் சரிதான் 2V. இந்த கொஸ்டின் நீங்க ப்ரீவியஸ் ஒரு செக் பண்ணும்போது தாராளமா பார்க்கலாம். ஸ்பீட் ஆஃப் ஆப்ஜெக்ட் 4 மீட்டர் per செகண்ட். ஃபைண்ட் தி ஸ்பீட் ஆஃப் இமேஜ் வித் ரெஸ்பெக்ட் டு ஆப்ஜெக்ட்னு கேட்டாங்கன்னா 8. ஃபைண்ட் தி ஸ்பீட் ஆஃப் இமேஜ் வித் ரெஸ்பெக்ட் டு மிரர்னு கேட்டாங்கன்னா 4. உங்களால உணர முடியுதா? தப்பு எங்க பண்ணக்கூடாது? அவங்க ஸ்பீட் ஆஃப் இமேஜ்னு கேட்டதும் நீ முடிவு எடுத்துடக்கூடாது. ஸ்பீட் ஆஃப் இமேஜ் வித் ரெஸ்பெக்ட் டு யாரை கேட்குறாங்க? மிரரை கேட்குறாங்களா, ஆப்ஜெக்டை கேட்குறாங்களான்னு பாருங்க. ஸ்பீட் ஆஃப் இமேஜ் வித் ரெஸ்பெக்ட் டு மிரர்னு சொன்னாங்கன்னா ஆப்ஜெக்ட் ஸ்பீடு என்ன கொடுத்தாங்களோ அதையே டிக் பண்ணிக்கோ. இமேஜ் வித் ரெஸ்பெக்ட் டு ஆப்ஜெக்ட், ஏன்னா நீயும் நகர்ற இமேஜும் நகருது. அப்ப ரெண்டு பேரும் ஆப்போசிட்ல நகர்றீங்க, அப்ப ரெண்டு ஸ்பீடையும் ஆட் பண்ணணும். பை இன்னைக்கு பார்த்ததுல இப்பதான் நம்ம கொஸ்டின்குள்ளார அப்படியே என்டர் ஆகிறோம். அப்ப ஸ்பீட் ஆஃப் இமேஜ் வித் ரெஸ்பெக்ட் டு ஆப்ஜெக்ட் கேட்டாங்கன்னா 2V கொடுத்தது 2ஆல மல்டிப்ளை போட்டுரு. வித் ரெஸ்பெக்ட் டு மிரர்னா ஒரு V தான், என்ன கொடுத்தாங்களோ அதை அப்படியே டிக் பண்ணிடு. நல்லா கத்துக்கிட்டீங்களா? ரைட் பை. ஸோ இது அடுத்த சம். இது இப்போ பிளேன் மிரர் ஃபுல்லா நம்ம பேசிட்டு இருக்கோம்.
அதோட இமேஜ் எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்கேன், சைஸ் எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்கேன், டிஸ்டன்ஸ் எப்படின்னு சொல்லியிருக்கேன், ஸ்பீட்லாம் எப்படின்னு சொல்லியிருக்கேன். ரைட்டா? அடுத்தது கொஸ்டின் நம்பர் 3க்கு போறோம். இப்போ உங்களுக்கு நான் இப்போ கற்றுக் கொடுக்குறது கொஸ்டின் அண்ட் ஆன்சர் மாதிரி கற்றுக் கொடுக்குறேன். இப்படி கற்றுக் கொடுத்தா தான் ரொம்ப ஃபாஸ்ட்டாக நம்மளால முடிக்க முடியும். ஒரு 4 கிளாஸ்க்குள்ளாரே ஒட்டுமொத்த அவ்வளோ பெரிய லெசனே நான் முடிச்சு கொடுத்துறேன். பட் டீடைல்டு டெரிவேஷனுக்கு நான் போகல. ரொம்ப ஃபாஸ்ட்டாக கோ த்ரூ பண்ணிட்டு வாங்க இப்போ. ரைட்டா? அடுத்தது ஆங்கிள் ஆஃப் டிவியேஷன். இப்போ அடுத்த ப்ராப்ளம் பாருங்க. ஆங்கிள் ஆஃப் டிவியேஷன். இதில் சம்லாம் எப்படி சார் கேட்பாங்க? ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன்னா முதல்ல என்னன்னு தெரிஞ்சுக்கோ. ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன் இது ஒரு ரிஃப்ளெக்டட் சர்ஃபேஸ். ரிஃப்ளெக்டட் சர்ஃபேஸ். இந்த இடம் நார்மல் லைன். இந்த இடம் இன்சிடென்ட் ரே. ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் ஐ. உங்களால் உணர முடியுதா? அங்கேருந்து வந்து இங்கே படுது. பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகுது. இந்த டைரக்ஷனில் ரிஃப்ளெக்ட் ஆகுது. இப்போ இது ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் ஆர். வாட் இஸ் ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன்? போர்ட் பசங்க உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஸ்டின். வாட் இஸ் ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன்? இந்த இன்சிடென்ட் ரே இருக்குல்ல, இந்த இன்சிடென்ட் ரேவோட டைரக்ஷன் ஆஃப் இன்சிடென்ட் ரே இதான பாருங்க. ஒருவேளை அந்த இன்சிடென்ட் ரே வந்தால் அப்படியே நேரம் இங்கே தான் வரும். டைரக்ஷன் ஆஃப் இன்சிடென்ட் ரே. இது ரிஃப்ளெக்டட் ரே. இந்த ரிஃப்ளெக்டட் ரேவை தான் நான் என்ன பண்ண போகிறேன்? ஃபைனல் ரேன்னு சொல்ல போகிறேன். இது மேபி இனிஷியல் ரேன்னு சொன்னாலும் தப்பு இல்லை. இந்த ஆங்கிள் பார்த்தீங்களா, இவன் தான் டெல்லு. பை இந்த மாதிரி ஒரு லெட்டர் போட்டால் டெல். இந்த டெல்லு தான் ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன். வாட் இஸ் ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன்? The angle between நல்லா சொல்லி பழகு. The direction of initial ray and direction of final ray. இவங்க 2 பேருக்கான ஆங்கிள் தான் டெல்லு. இல்லை இப்படி சொல்லலாமா சார்? The angle between the direction of incident ray and direction of reflected ray. இவங்க 2 பேருக்கான ஆங்கிள் தான் டெல்லு. நல்லா இருக்குல்ல? கொஞ்சம் டீட்டெயில்டாக பாருங்க. ஓவரால் ஆங்கிள் எவ்வளோ? 180. ஒரு டெல்லும் ஒரு ஆரும் ஒரு ஐயும் சேர்ந்தது 180. உணர முடியுதா சார்? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கற்றுக் கொடுத்தீங்களே ஐயும் ஆரும் சேம்ன்ட்டு. அதனால டெல் பிளஸ் ஐ பிளஸ் ஐ ஈக்குவல் டு 180. டெல் பிளஸ் 2i ஈக்குவல் டு 180. நம்மளோட தேடல் டெல்லு. அப்போ ஃபைனலாக நம்ம தேடி வந்தது இந்த ஃபார்முலா தான் தேடி வந்தோம். இதில் தான் உங்களுக்கு சம் வெயிட் பண்ணிட்டு இருக்கு. ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் 40 டிகிரி. ஃபைண்ட் த டிவியேஷன் ஆங்கிள். ஒன்றும் பண்ணாது. 180 மைனஸ் 2 இன்ட்டு 40 அவ்வளோதான். அப்போ இந்த ஐ நல்லா கற்றுக்கோங்க. ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் மறக்காமல் ஒழுங்காக கற்றுக்கோ. இந்த ஐ ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ். ஏன்னா பின்னாடி ஒரு கொஷின் வருது, அது வேற மாதிரி வரப்போகுது. இதே கொஷினோட கண்டினியூட்டி. ஒரே ஒரு மிரர் இருந்தா, என் வார்த்தையை எல்லாரும் ஒழுங்காக கவனிங்க. ஒரே ஒரு மிரர் இருந்தால், ஒரே ஒரு மிரர், இந்த ஒரு மிரர் தான். ஒரே ஒரு மிரர் மட்டும் இருந்தா 180 மைனஸ் 2i. அப்ப 2 மிரர் இருந்தாலும் கொஸ்டின் கேட்பாங்களா சார்? ஆமாண்டா. இப்போ ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன் சிங்கிள் மிரர் 180 மைனஸ் 2i. இந்த இடத்துல ஐ பி த ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ். ஐ பி த ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ். ரைட்டா? தெரியாம வேற எந்த ஆங்கிள் நினைச்சிடாத. ஒரு மிரர்ல மட்டும் இங்க இருக்கிற ஆங்கிள் யாரு? ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ். கத்துக்கிட்டீங்களா? இந்த சம்மையும் நீங்க பிராக்டிஸ் பண்ணும்பொழுது பார்ப்பீங்க. சார் அப்படியே இந்த 2 மிரர் வச்சு சொல்லி கொடுங்களேன். பாருங்களேன். 2 மிரர். ஆங்கிள் ஆஃப் டிவியேஷன்ல 2 மிரர். ஒரு மிரர் இங்க இருக்கு. இது ஒரு மிரர். இங்க ஒரு மிரர் இருக்கு. இந்த தீட்டாவை ரொம்ப கேர்ஃபுல்லா கவனிங்க. தீட்டா ஆங்கிள் between 2 plane mirrors. இந்த தீட்டா தான் இந்த டாபிக்ல ஹீரோ. போன டாபிக்ல ஐ தான் ஹீரோ. தீட்டா பி த ஆங்கிள் between 2 plane mirror. தீட்டா பி த ஆங்கிள் between 2 plane mirror. ரைட்டா? இப்போ இது ஒரு நார்மல் லைன். டைரக்ஷன் ஆஃப் இன்சிடென்ட் ரே, ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ். டைரக்ஷன் ஆஃப் ரிஃப்ளெக்டட் ரே, ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன். இது ஒரு நார்மல் லைன். செகண்ட் மிரரோட இன்சிடென்ட் ஐ டேஷ், செகண்ட் மிரரோட ரிஃப்ளெக்ஷன் ஆர் டேஷ். சரிங்க, டீவியேஷன் நாங்கள் எப்படி கால்குலேட் பண்ணுறது? இந்த ஆங்கிள் டீவியேஷன் 1, இந்த ஆங்கிள் டீவியேஷன் 2. அப்போ டோட்டல் டீவியேஷன் வேணும்னா
del1 plus del2 சார்? ஆமாண்டா. இந்த 2 டீவியேஷன் ஆங்கிளையும் நீங்க ஆட் பண்ணீங்கன்னா உனக்கு கிடைச்சிரும். நான் டெரிவேஷனுக்கு போகல அப்போ 360 minus 2 theta. யாராவது சொல்லுங்க, இந்த தீட்டா யாரு, அங்க ஐ யாரு? இந்த வித்தியாசத்தை ஒழுங்கா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா வேற எதுவுமே இல்லை, ஈஸியா சம்ம சால்வ் பண்ணிடலாம். அங்க ஐ யாரு, இங்க தீட்டா யாரு? உன் பதிலுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சொல்லுங்க. I angle of incidence. I be the angle of incidence. Theta be the angle between two plane mirror. Theta be the angle between two plane mirror. சுத்துல என்ன மாச்சு? கொஞ்ச நேரம் காணாம போயிட்டீங்க. ராம் கோகுல். ஆக்சுவலா இன்னைக்கு என்னோட மிஸ்டேக் தான். சொல்டா. சார் இருக்கிறேன் சார். ரொம்ப நேரம் இருக்கியா? இல்லையே, இப்பதானே வந்தேன். இல்லை சார், எப்பயும் வந்துட்டேன் சார். ஸ்டார்டிங்லேருந்தே இருக்கேன் சார். அப்படியா? சரி ரைட் ரைட், கற்றுக்கிட்டீங்களா? சரி, இது 3வது கொஷின். இப்போ இதுல இருந்து ஒரு ப்ராப்ளம் சொல்லி கொடுங்க சார். நீ பாருங்களேன், ஒரு பிளேன் மிரர், இன்னொரு பிளேன் மிரர், ஆங்கிள் பிட்வீன் தம் இஸ் 90 டிகிரி, ஃபைண்ட் தி ஆங்கிள் ஆஃப் டிவியேஷன். எப்பெல்லாம் நீ 2 மிரர் பார்த்துறியோ 360 மைனஸ் 2 தீட்டா. எப்பெல்லாம் ஒரு மிரர் பார்க்குறீங்களோ 180 மைனஸ் 2y. இப்போ 360 மைனஸ் 2 இன்ட்டு தீட்டாவுக்கு பதிலாக இங்கே 90, அதனால 180. அப்போ எக்ஸாக்ட் 90 டிகிரி 2 மிரர் வச்சுருந்தீங்கன்னா ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன் டோட்டல் 180 டிகிரி. நீ குழப்பிக்காத. சார் என்ன சொன்னாரு, ஒரு மிரரா இருந்தா, சிங்கிள் மிரரா இருந்தா 180 மைனஸ் 2y. இங்க ஐஆரு ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ். 2 மிரரா இருந்ததுன்னா 360 மைனஸ் 2 தீட்டா. தீட்டா யாரு? ஆங்கிள் பிட்வீன் 2 பிளேன் மிரர்ஸ். ஆங்கிள் பிட்வீன் 2 பிளேன் மிரர்ஸ். இந்த குழப்பம் இல்லைன்னா, ஏன்னா ஒரு கொஸ்டின்ல இந்த தீட்டா 19 கொடுத்துட்டு ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் 45 டிகிரின்னு இங்க கொடுத்துருக்கான். நீ தெரியாம 45 போய் அங்க வச்சுட்டேன்னா வம்பா போயிடும். ஆன்சர் 270 போயிடும். அதனாலதான் திரும்ப இங்கே நான் கத்திட்டு இருக்கேன். டேய், ஒரு மிரரா இருந்தா ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் பாருங்க, 2 மிரரா இருந்தா 2 மிரருக்கும் எவ்வளவு ஆங்கிள் பிட்வீன் 2 பிளேன் மிரரை பாருங்கன்னு திரும்ப சொல்லிட்டு இருக்கேன். வழக்கமா பசங்க பண்ற தப்பு பாரு. ரைட்டா? கொஸ்டின் நம்பர் 3 கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து கிளாக்ல டைம் பார்க்கறது. 2வது கொஸ்டின் வந்து ஹைட் ஆஃப் த மிரரும் ஹைட் ஆஃப் த பர்சன் எப்படி இருக்கணும்னு சொல்லி கொடுத்தேன். 3வது பிளேன் மிரர்ல ஸ்பீட் ஆஃப் இமேஜ் வித் ரெஸ்பெக்ட் டு ஆப்ஜெக்ட் 2v, ஸ்பீட் ஆஃப் இமேஜ் வித் ரெஸ்பெக்ட் டு மிரர் v, அது சொல்லி கொடுத்தேன். 4வது கொஸ்டின் ஆங்கிள் ஆஃப் டிவியேஷன் கற்றுக் கொடுத்துருக்கேன். ரைட்டா? அடுத்தது சூப்பராக ஒரு கொஸ்டின் வரப்போகுது, நம்பர் ஆஃப் இமேஜஸ். இந்த கொஸ்டினை நீங்கள் ரெகுலராக பார்க்குற கொஸ்டின் தான். இந்த லெசனே அற்புதமாக இருக்கும். ஆனால் ஏன் தெரியல, இந்த பசங்க ரே ஆப்டிக்ஸ் பார்த்து பயப்படுறேன். ஒன்றுமே இல்லை, ரொம்ப ஈஸியான லெசன். பாரு, நம்பர் ஆஃப் இமேஜஸ். நீங்கள் இந்த கொஸ்டினில் ஆன்சர் சொல்ல ட்ரை பண்ணுங்க. இப்போ ரைட்டு என்கிட்ட ஜாலியாக பேசி சொல்ல ட்ரை பண்ணு. தெரியலன்னா கிளியர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த செக்ஷன் முடிச்சதும் உங்களுக்கு இப்பயே நான் கொஸ்டின் நம்பர் சொல்லி அனுப்புகிறேன். நைட்டுக்குள்ளே சால்வ் பண்ணிடு. நான் சொல்கிறதெல்லாம் கேட்டு முடிச்சுன்னா, நான் என்னைக்கு இந்த லெசனை முடிக்கிறேனோ அன்னைக்கு நீ லெசனை படிச்சே முடிச்சிடுவோம் பேரலில். ரைட்டா? ஒரு மணி நேரம் எனக்காக கொடுங்க. இப்போ 1 மணி நேரமும் நைட்டு 1 மணி நேரமும் இந்த லெசனை நம்ம ஒன்றும் இல்லாத பண்ணிடலாம். ரே ஆப்டிக்ஸ் 3 கொஸ்டின், வே ஆப்டிக்ஸ் 2 கொஸ்டின், டோட்டலாக 5 கொஸ்டின். எப்படி கொஞ்ச நாளாக உங்ககிட்ட ஆசிலேஷன் வேவ்ஸை பற்றி பேசிகிட்டு இருக்கேன், செமிகண்டக்டர்லாம் பற்றி பேசிகிட்டு இருக்கணும். அது மாதிரி இந்த ஆப்டிக்ஸும் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக். இதிலலாம் நம்ம கை வச்சோன்னா நிஜமாலுமே நம்ம நல்லா வேலை செஞ்சுட்டு இருக்கோம்னு தான் அர்த்தம். ரைட்டா? பயந்து அதை விட்டுட்டு வெளியில் வரக்கூடாது. அடுத்தது நம்பர் ஆஃப் இமேஜஸ். நல்லா கற்றுக்கோங்க. நம்பர் ஆஃப் இமேஜஸ். நீங்கள் நிறைய ஷாப்பிங் மால் போயிருப்பீங்க, பெரிய அந்த வணிக வளாகங்கள், வேறு எதுவும் சொல்ல தெரியல, அதனால தான் ஷாப்பிங் மாலில் தமிழில் சொல்லிட்டேன். வேறு அந்த போத்தீஸ் மாதிரியான இடங்களுக்குலாம் போயிருப்பீங்க, நிறைய மிரர்ஸ் பார்த்துருப்பீங்க. இல்லைனா அந்த ஷாப்பிங் போகும்போதெல்லாம் பார்த்துருப்பீங்க. எனக்கு தெரிஞ்ச இடம் அந்த சலூன் ஷாப்பு. என்ன சார் சொல்கிறீங்க? நான் சின்ன பிள்ளையெல்லாம் இல்லை, 7வது 8வது படிக்கும்போது அப்போ தான் அந்த சலூன் ஷாப் வந்த புதுசு. 95. இப்போ இந்த இடத்துல நான் உட்காந்துருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே ஒரு சேர் போட்டு உட்காந்து வச்சுருப்பாங்க. ஆக்சுவலாக இங்கே ஒரு மிரர் இருக்கும், பேரலாக பேக் சைடில் ஒரு மிரர் இருக்கும். என்னை பார்த்தா அந்த அண்ணன் என்னை கேட்கவே மாட்டார். என் தலைக்கு எப்படி வெட்டணும், எப்பெல்லாம் என்ன பண்ணுவார், எங்கள் அப்பா கூட்டு போய் அதில் விட்டுட்டு முடிஞ்ச அளவுக்கு ஒட்டை வெட்டி விட்டுருங்க. இந்த டயலாக் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பாங்க. அவங்க ஃபுல்லாக இருக்கிறதுல ஒரு இன்ச் மட்டும் வச்சுட்டு மீதி எல்லாத்தையும் வெட்டி கடாச்சிருவாங்க. இப்போ என்ன நடக்கும்னா, ஃப்ரண்ட்டில் ஒரு மிரர், பேக்கில் ஒரு மிரர், போத் ஆர் பேரலல் டு ஈச் அதர், தீட்டா 0 டிகிரி. பார்த்தா என்ன மாதிரியே நிறைய பேர் உள்ள உட்காந்துருப்பான். இந்த பக்கம் என்ன மாதிரியே நிறைய பேர் உள்ள உட்காந்துருப்பான். இன்ஃபனைட் இமேஜஸ். இப்போ கூட நீங்கள் அதை எங்கேயாவது ஃபீல் பண்ணியிருப்பீங்க. அந்த பெரிய இந்த
அது எப்படி சொல்றது? அது பேர் என்னன்னு தெரியல எனக்கு. பேரலல் மிரரை வச்சுட்டு நீ நடுவில் நின்று பாரு. இந்த பக்கம் நிறைய பேர் இருப்பீங்க, இந்த பக்கம் நிறைய பேர் இருப்பீங்க. நீ என்னெல்லாம் சேட்டை பண்றியோ அது திருப்பி பண்ணும். அப்போ நம்பர் ஆஃப் இமேஜஸ் இன்ஃபினிட்டி. நம்பர் ஆஃப் இமேஜஸ் இன்ஃபினிட்டி எப்போ? வென் போத் மிரர்ஸ் ஆர் பேரலல் டு ஈச் அதர். சார் எப்படி சார் இதெல்லாம் கற்றுக்கலாமா? நம்பர் ஆஃப் இமேஜஸ் இங்கே பாருங்களேன். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு எம்ன்னு ஒரு ஆளை அறிமுகப்படுத்துகிறேன். எம் வேற யாரும் இல்லை, இன்டீஜர். எம் இஸ் ஒரு நம்பர். இந்த எம்முக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு பாரு, 360/θ. உங்கள் இன்ஸ்டியூட்டில் நீங்கள் எப்படி வேணாலும் படிச்சிருப்பீங்க. இருக்கிறதுலே ரொம்ப சிம்பிளாக கற்றுக் கொடுக்குறேன். 360/θ. ஒரு பிளேன் மிரர் இங்கே இருக்கு, இன்னொரு பிளேன் மிரர் இங்கே இருக்கு. நடுவில் நீ நிற்கிற. இல்லை நான் வரேன், 8:15 வந்துடுறேன். போகும், டிஸ்டர்ப் பண்ணாங்க. மிரர் 1, மிரர். நீ யோசிச்சு பாரு, 2 மிரருக்கு நீ நடுவில் நிற்கும் பொழுது இந்த மிரர் 1ல் ஏகப்பட்ட இமேஜஸ் ஒன்ன மாதிரியே தெரியும், இந்த மிரர் 2ல ஒன்ன மாதிரி நிறைய இமேஜஸ் தெரியும். ஆனால் நம்பர் ஆஃப் இமேஜஸ் எப்படி சார் கால்குலேட் பண்ணுறது? இந்த ஆங்கிள் தான் தீட்டா. ஒருவேளை கவனமாக கற்றுக்கிட்டே வாங்க, எங்கே புரியலாம் ஸ்டாப் பண்ணிக்கோ. இந்த தீட்டா ஒரு வேல்யூ நான் கொடுக்குறேன். அப்போது இந்த எம் வந்து எனக்கு ஈவன் நம்பராக கிடைக்குது. 2, 4, 6, 8 அந்த மாதிரி ஈவன் நம்பராக கிடைச்சிதுன்னா நல்லா கற்றுக்குங்க. நம்பர் ஆஃப் இமேஜஸில் உனக்கு என்ன கிடைச்சிதோ அதில் ஒன்று மைனஸ் பண்ணிக்கணும், m-1. நல்லா இருக்கே சார். பாருங்க, ஆங்கிள் பிட்வீன் தம் இஸ் 60 டிகிரி. m 360/θ 60, 6 ஈவன் நம்பர். அப்போ நம்பர் ஆஃப் இமேஜஸ் 5. உங்களால் உணர முடியுதா? 60 டிகிரி இருக்கக்கூடிய ஆங்கிள் இருக்கக்கூடிய 2 மிரருக்கு நடுவில் நீ நிற்கிற. எங்கே வேணாலும் நின்றுக்கோ, உன் விருப்பம் தான். மொத்தம் 5 இமேஜ் தெரியும். ஒருவேளை இதில் இந்த மிரரில் ஒரு 2 இமேஜ், இந்த மிரரில் ஒரு 3 இமேஜ் தெரியல, மொத்தமாக 5 இமேஜ் தெரியும். ஸோ அப்போது எம் கண்டுபிடிக்கணும். எம் ஈவனாக இருந்துச்சுன்னா பிரச்சனையே இல்லை. அதுலேருந்து ஒன்றை மைனஸ் பண்ணி போட்டால் நம்பர் ஆஃப் இமேஜஸ். நல்லா கற்றுக்கிட்டீங்களா? சரி, ஆடாக இருந்தால் என்ன பண்ணுறது? ஒற்றைப்படை எண்ணாக இருந்தால் என்ன பண்ணுறது? ஒருவேளை எம் வந்து டேப் ஓப்பன் பண்ணிட்டு வந்துடு, ஆட் நம்பராக இருந்தா 5, 7, 3 அந்த மாதிரி இருந்ததுன்னா இதில் 2 கேஸ் இருக்குது. நீ பாருங்க, கவனமாக கவனி. இதை கொஸ்டினில் கண்டுபிடிக்கிறது உங்களோட திறமை. 2 கேஸ் இருக்கு. இப்போ பைசெக்ட் என்ன தெரியுமா? 2 மிரருக்கு நடுவில் இந்த மாதிரி ஒரு கோடு போட்டிங்கன்னா அதுதான் பைசெக்ட். ஒருவேளை ஆட் நம்பராக இருக்கு. ஆட் நம்பராக இருக்கும் பொழுது ஆப்ஜெக்ட் எங்கே இருக்குன்னு பார்க்கணும். அதாவது நீ எங்கே இருக்குன்னு பார்க்கணும். எக்ஸாக்டாக ஆன் பைசெக்டில் இருந்தா என்ன நடக்கும்? ஒருவேளை இது பைசெக்ட் ஆனால் நீங்கள் இருக்க நாட் ஆன் பைசெக்டாக இருந்தா என்ன நடக்கும்? ரெண்டுத்துக்கும் வேற வேற ஃபார்முலா. கவனமாக கற்றுக்கிட்டே வாங்க. உங்கள் கொஸ்டினை ரீட் பண்ணும் பொழுது ஆட் நம்பர் கிடைச்சிரும். ஆட் நம்பர் கிடைச்சிட்டா நம்ம ஒரே ஃபார்முலா மட்டும் எடுத்துக்க முடியாது. மறுபடியும் அந்த ஆப்ஜெக்ட் எங்கே இருக்குன்னு நீங்கள் போய் தேடணும். ஆன் பைசெக்டில் இருந்தா ஈவனுக்கு என்ன ஃபார்முலா போட்டிங்களோ அது அப்படியே போட்டுக்கோங்க. ஒழுங்கா படிங்க. ஈவனும் ஆன் பைசெக்டும் ஒரே ஃபார்முலா. நாட் ஆன் பைசெக்டா இருந்தா பயப்படாத, உனக்கு என்ன கிடைக்குதோ அதே தான் ஆன்சர். n = m. 3 கண்டிஷனை நீங்க பிரமாதமா படிச்சுதான் ஆகணும். ஈவனா இருந்தா ஒரு பிரச்சனை இல்லை, n = m-1. ஆட் நம்பரா இருந்தா 2 கேஸ். ஆட் நம்பர் வந்ததும் போய் உன்னால ஃபார்முலா போட முடியாது. மறுபடியும் கொஸ்டினை ரீட் பண்ணணும். ஆப்ஜெக்ட் எங்க இருக்குன்னு தேடணும். அந்த ஆப்ஜெக்ட் போத் மிரருக்கு எக்ஸாக்டா டயகனல்ல இருந்ததுன்னா, எக்ஸாக்டா ஆன் பைசெக்ட்ல இருந்ததுன்னா அப்படியே ஈவன் எடுத்துக்கோங்க. நாட் ஆன் பைசெக்டா இருந்ததுன்னா என்ன உனக்கு வருதோ அந்த மாதிரி போட்டுக்கோங்க. ரைட்டா? இப்போ ஒரு கொஸ்டின் சொல்லுங்க பார்க்கும். ரெடி ஆயிட்டீங்களா? நான் 2-3 கொஸ்டின் சொல்றேன், ட்ரை பண்ணுங்க. இது ஒரு மிரர். ஆங்கிள் பிட்வீன் தம் 45 டிகிரி. ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் இமேஜஸ். இது ஒரு மிரர். அதை சால்வ் பண்ணிட்டே இருங்க. ஆங்கிள் பிட்வீன் தம் 40 டிகிரி. கேஸ் 1 ஆன் பைசெக்ட் என்ன ஆன்சர்? கேஸ் 2 நாட் ஆன் பைசெக்ட் என்ன ஆன்சர் எனக்கு தெரியணும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆன்சரா? 7 ஆமா? 7. m = 360/45.
ஆக்சுவலாக 80 ஈவனு. அப்போது m-1 அதனால 7. அற்புதமாக சொன்னீங்க. அடுத்தது பே 8. ஆன் பைசெக்ட் என்ன, நாட் ஆன் பைசெக்ட் என்ன? 8. ஆன் பைசெக்ட் எவ்வளோ? 8. 8. நாட் ஆன் பைசெக்ட் எவ்வளோ? 9. 9. m equal to 360/40 அதனால 9. 9 ஆட் நம்பர், ஒற்றைப்படை எண். அப்போ ஆப்ஜெக்ட் ஆன் பைசெக்ட்ல இருந்தா அப்படியே m-1, நாட் ஆன் பைசெக்ட்ல இருந்தா 9. சூப்பரா இல்ல? ரைட்டா? ஸோ கவனமாக கற்றுக்கோங்க பை. எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, ஈவனும் ஆன் பைசெக்ட் 1, ஈவனும் ஆன் பைசெக்ட் 1, ஈவனும் ஆன் பைசெக்ட் 1. நாட் ஆன் பைசெக்ட் ஒன்றுமே இல்லை, என்ன கிடைக்குதோ அதை அப்படியே டிக் பண்ணிக்க, முடிஞ்சு போச்சு. இதுலேயும் சம் ப்ராக்டிஸ் பண்ணணும். கொஷின் நம்பர் 4 முடிச்சிருக்கோம் நம்ம. அடுத்தது கொஷின் நம்பர் 5, ஒரு சூப்பரான கொஷின் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு. பாருங்களேன் பை, இதெல்லாம் கிளியர் தானே? குழப்பமா இருந்ததுன்னா என்கிட்ட சார்னு கூப்பிட்டுரு. எனக்கு சிஸ்டமாக இருந்தால் நாங்கள் பேரலாக உங்களை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க என்ன பண்ணுறீங்கன்ட்டு. அதாவது சைடில் அந்த ஸ்க்ரீன் தெரியும். இதில் எனக்கு அந்த மாதிரி தெரியல. மொபைல் தனியாக ஓப்பன் பண்ணி வச்சு உங்களோட ஐடி தான் ஒன்று பார்த்துட்டே இருக்கேன். ரைட் பை. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 5க்கு போயிடலாம். எக்ஸலன்ட் சம் பை 5. சலூன் ஷாப் போயிருப்பீங்க, இல்லைன்னா பார்லர் போயிருப்பீங்க. இந்த இது எல்லாருமே நீங்கள் ஃபீல் பண்ணியிருப்பீங்க. மிரர் 1, மிரர் 2, இது ஆப்ஜெக்ட். பை, இதை மட்டும் சொல்லிட்டீங்கன்னா நீங்கள் போயிடலாம். நான் இன்னைக்கு என்ன எடுத்துகிட்டு பிளேன் மிரர் ஃபுல்லாக முடிச்சுட்டேன். ஸ்பெரிக்கல் மிரர் மட்டும்தான். ஆனால் இது சொல்கிறது தான் கஷ்டம். ரொம்ப கவனமாக கவனி. இவ்வளோ நேரம் எவ்வளோ கவனிச்சியோ அதுலேருந்து 2 மடங்கு இன்புட் போட்டு அப்படியே கேர்ஃபுல்லாக கவனி. ஆப்ஜெக்ட் மிரர் 1லேருந்து ஏ, மிரர் 2லேருந்து பி. ரைட்டா? சரியா சொல்லுங்க. மிரர் 1ஓட இமேஜ் 1 இந்த இடம், மிரர் 2ஓட மிரர் 1ஓட இமேஜ் 2, மிரர் 1ஓட இமேஜ் 3, மிரர் 1ஓட இமேஜ் 4, மிரர் 2ஓட இமேஜ் 1, மிரர் 2ஓட இமேஜ் 2, மிரர் 2ஓட இமேஜ் 3, இமேஜ் 4. என்ன சார் நீங்கள் மட்டும் போயிட்டே இருக்கீங்களா பார்த்து கேட்காம? யாராவது சொல்லுங்க, இந்த 2 மிரருக்குமான நம்பர் ஆஃப் இமேஜஸ் எவ்வளோ? இன்ஃபனைட். ரொம்ப அழகாக சொன்னீங்க. parallel 0, இன்ஃபனைட் இமேஜஸ். அப்போ இந்த பக்கம் ஃபுல்லாக இன்ஃபனைட், இந்த பக்கம் ஃபுல்லாக இன்ஃபனைட். ரைட்டா? உங்களோட பதிலுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். மிரர் 1ஓட இமேஜ் 1 எவ்வளோ தூரத்தில் இருக்கும்? A. ஏ. ஏன்னு உங்களால் உணர முடியுதா? மிரர்ல ஆப்ஜெக்டோட தூரமும் இமேஜோட தூரமும் 1ன்னு சொல்லியிருக்கேன். இந்த இடம் பி. ரைட். ரொம்ப புத்திசாலி பிள்ளைங்க எல்லாருமே, சூப்பரா சொல்லிட்டீங்க. இமேஜ் 2, இமேஜ் 2 சொல்ல 2A plus B. 2A plus B. சஞ்சய் ஏதோ டவுட்டா? இல்ல சார், நானும் ஒரு ஆன்சர் சொன்னேன். என்ன ஆன்சரு? A ஸ்கொயர். ஏ ஸ்கொயர்னு ஒரு பதில் சொல்லியிருக்கீங்க. பா, இது எனக்கு சரியா கேட்க முடியல. லேப்டாப் கொஞ்சம் சத்தமா பேசுங்க பா, முன்னாடி மாதிரி இல்லாம. ஏ ஸ்கொயர்னு ஒரு பதில் வந்திருக்கு, 2A plus Bன்னு ஒரு பதில் வந்திருக்கு. வேற 2A. 2Aன்னு ஒரு பதில் வந்திருக்கு. வேற யோசி. ஒரு அற்புதமான செம் இது. நான் கத்துறவா? எல்லாம் ரொம்ப கவனமா பாருங்க. சிம்பிள் ஐடியா பா. எக்ஸாம் ஹாலில் உட்காந்துருக்கீங்க. ஸோ ஜாலியாக இந்த இடம் ஏ போட்டிங்களா, உடனே சார் என்ன சொன்னார், அப்படியே இந்த இடம் 2B போட்டு சொன்னார். இந்த இடம் என்ன பண்ண சொன்னார், 2A போட்டு சொன்னார், 2B போட்டு சொன்னார். அடுத்து 2A 2B 2A 2B அப்படியே போயிட்டு. அப்போ இது என்னவா இருக்குன்னு சொல்லுங்க. 2A. 2A. இந்த இடம் 2B, இந்த இடம் 2A. இந்த ஐடியா தெரிஞ்சிச்சுன்னா இந்த சம்மெல்லாம் அசால்ட்டாக போட்டுடலாம். எனக்கு பதில் சொல்லுங்க பே. மிரர் 1லேருந்து ஃப்ரம் மிரர் 1, அழகாக சொல்கிறீங்களா? ஃப்ரம் மிரர் 1லேருந்து ஃபர்ஸ்ட் இமேஜ் எவ்வளோ தூரம்? ஏ. ரெண்டாவது இமேஜ் எவ்வளோ தூரம்? A plus 2B. மூணாவது இமேஜ் எவ்வளோ தூரம்? 3A plus 2B. ஆமாம். நாலாவது எவ்வளோ தூரம்? 3A plus 4B. உங்களால் உணர முடியுதா என்ன பண்ணியிருக்கேன்ட்டு? ஃப்ரம் மிரர் 1லேருந்து கேட்பாங்க இப்படி தான். மிரர் 1லேருந்து நாலாவது இமேஜ் எவ்வளோ தூரத்தில் இருக்குது? இந்த ஏ கொடுத்துருவாங்க 2 மீட்டர். அப்போ நீ இந்த இடம் டயக்ராம் போட்டு தான் இந்த சம்ம உங்களால் சொல்ல முடியும். அப்போ நான் என்ன சொல்லித்தரேன்னா,
மிரர் 1ல இருந்து இந்த ஆப்ஜெக்ட் எவ்வளவு தூரம் இருக்குன்னு பாத்துக்க. அது 1 தான் உனக்கு தெரியணும். ஏ அப்படியே பக்கத்துல ஏ 2B 2A 2B 2A 2B 2Aன்னு போயிட்டே இரு. இந்த பக்கம் பி அப்படின்னா பி 2A 2B 2A 2Bன்னு அந்த பக்கம் போயிட்டே இரு. டயக்ராம் பாத்துக்க. மிரர் 1ல இருந்து எத்தனாவது இமேஜ் கேக்குறாங்களோ அப்படியே ஆட் பண்ணி சொல்லிடு. மிரர் 2ல இருந்து எத்தனாவது இமேஜ் கேக்குறாங்களோ அப்படியே ஆட் பண்ணி சொல்லிடு. ஃப்ரம் M2 சொல்லலாமா? யாராவது சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. B. B 2A plus B. 2A plus B 3B plus 2. 3B 3B plus 2A 4A plus 3B. 4A plus 3B 3B plus 4A. ஓகே ரைட்டா? ஸோ இப்படி தான் சொல்லணும். ரைட். ஸோ இன்னொரு ஐடியா. இப்போ இது எல்லாமே நீங்கள் பிரமாதமாக சொல்லிட்டீங்க. மிரர் 1ஓட ஃபர்ஸ்ட் இமேஜும் மிரர் 2ஓட ஃபர்ஸ்ட் இமேஜும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் சொல்லுங்க பார்க்கும். ஈவன் 2A I1 dash plus எவ்வளோ? 2A plus 2B. 2A plus 2B 2A plus 2B இப்படி எழுதலாமா? 2 into A plus B. அடுத்து அப்படியே சொல்லிடுங்க. மிரர் 1ஓட செகண்டு மிரர் 2ஓட செகண்டு. 3A plus 3B நல்லா பார்த்து சொல்லு. 4A 2A plus 4B 4A plus 4B இப்படி எழுதலாமா? 3 and 3 பார்த்து சொல்லுங்க. 6A 6B. அவ்வளோதான். 6A plus 6 into A plus B. அவ்வளோதாங்க. I3 dash 6 into A plus B. இப்போ சரி, இதெல்லாம் என்னால் ஞாபகம் வச்சிருக்க முடியாது. சிம்பிளாக ஒரு ஃபார்முலா சொல்லி கொடுங்க. ஐயோ சாரி. IN dash 2N A plus B முடிஞ்சு போச்சு பாருங்க. சரி, ஃபர்ஸ்ட்டுக்கு 2 into A plus B, செகண்டுக்கு 4 into A plus B, தேர்டுக்கு 6 into A plus B. சூப்பரா இல்லை? அப்போ எப்படிலாம் கேட்பாங்க? ஃப்ரம் மிரர் 1ல இருந்து கேட்பாங்க. ஒரு நிமிஷம். ஃப்ரம் மிரர் முடிஞ்சிச்சு வரேன். ஃப்ரம் மிரர் 1ல இருந்து கேட்பாங்க. ஃப்ரம் மிரர் 2ல இருந்து கேட்பாங்க. அது மட்டும் இல்லாம மிரர் 1ஓட ஃபர்ஸ்ட் மிரர் 2ஓட ஃபர்ஸ்ட் நீ ஃபர்ஸ்ட் தான் கேட்பாங்க, செகண்ட் தான் கேட்பாங்க, தேர்ட் தான் கேட்பாங்க அப்படின்னு நினைக்காத. மிரர் 1ஓட ஃபர்ஸ்ட்டுக்கும் மிரர் 2ஓட செகண்டுக்கும் கேட்டா என்ன பண்ணுவீங்க? A 2A 4A plus 2B. தெரியுதா? இந்த டயக்ராம் தான் உனக்கு எல்லாமே. இந்த செஷன் முடிஞ்சதும் நீயே நான் சொன்னதை வச்சு ஒரு டைம் கூட ரிவைஸ் பண்ணாத, ஒரே ஒரு டைம் நோட்ல போட்டு பார்த்துக்க. 2 பிளேன் மிரர் போட்டுக்க, நடுவில் ஒரு ஆளை போட்டுக்கோ, ஒரு ஆள் ஒரு பக்கம் A ஒரு பக்கம் B போட்டுக்க. இமேஜோட டிஸ்டன்ஸ் நீயே போட்டுக்க. 2A சாரி A போட்டிங்கன்னா 2B 2A 2B 2A, B போட்டிங்கன்னா 2A 2B 2A 2Bன்னு அப்படியே போயிட்டே இருக்க வேண்டியதான். அதை மட்டும் போதும். அதை வச்சுக்கிட்டு உங்களால் எல்லாத்துக்கும் பதில் சொல்ல முடியும். ஃப்ரம் மிரர் 1ல இருந்து, ஃப்ரம் மிரர் 2ல இருந்து, மிரர் 1ஓட பர்டிகுலர் இமேஜ் டு மிரர் 2ஓட பர்டிகுலர் இமேஜ், இல்லை எந்த இமேஜ் ரேண்டமாக கேட்டாலும் உங்களால் சொல்ல முடியும். ரைட்டா? ரைட். ஆக்சுவலாக இன்றைக்கி ஒரு 15 மினிட்ஸ் கிளாஸை மிஸ் பண்ணிட்டேன். நாளைக்கு அதை சேர்த்துக்கிறதுக்கு ஒரு மற்ற கிளாஸில் இந்த இடம் வந்து பிளேன் மிரர் ஃபுல்லாக நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். பிளேன் மிரர் ஃபுல்லாக நம்ம முடிச்சிருக்கோம் இல்லையா? அவங்களோட கொஷின் பேங்க் இருக்கு இல்லையா, நான் அனுப்பிச்சிருக்கேன் பாருங்க. அதில் கிட்டத்தட்ட ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு 10 கொஷின் கிட்ட பண்ண முடியும்னு நினைக்கிறேன். நான் பார்த்துட்டு அப்புறம் நம்பர் அனுப்புகிறேன். பாப்பா மொபைல் தூக்கிட்டு ஓடி போயிடுச்சு, சரியா தெரியல. எனக்கு பதில் சொல்லுங்க.